அந்த வகையில் பெருந்தோட்ட மக்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்படுமா? ஜீவன் தொண்டமான் எம்பி கேள்வி. வருகை கொடுப்பனவு நிரந்தரமானதல்ல எனவும் சுட்டிக்காட்டி என்பதாக இது செய்தி அமையப்பெறுகிறது. எந்த தோட்டத்தில் 20 நாட்களுக்கு மேலதிகமாக வேலை வழங்குகிறார்கள், வருகைக்கான கொடுப்பனவாகவே ₹200 வழங்கப்படும் என்று ஜனாதிபதி குறிப்பிடுகிறார். இது அடிப்படை சம்பள உயர்வு அல்ல என்பது அவருடைய கருத்தாக அமைந்திருக்கிறது. அந்த வகையில் ஜீவன் தொண்டமான் எம்பி நேற்றைய தினம் சபையில் பேசும்போது இது பற்றி குறிப்பிடுகிறார். அந்த வகையில் மிக பிரதானமாக தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள அதிகரிப்பு என்பது மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் என்ற கருத்தினை அவர் இவ்வாறு முன்வைத்திருக்கிறார். எனவே இது கொடுப்பனவு முழுமையாக கிடைக்குமா கிடைக்காதா என்பது தெரியாது என்னும் பெருந்தோட்ட மக்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்படுமா அல்லது அதிகரிக்கப்படாதா, இதுவே என் கேள்வி. முடிந்தால் பதிலளியுங்கள் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் உரலியனாவ மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் அரசாங்கத்தை பார்த்து இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார். உங்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் கலைச்செல்வி நோக்கி விடயங்களை தெரியாமல் பேசிய தட்டும் உங்களின் நண்பர்களுக்கும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகிறேன் என்றும் அமைச்சர் வசந்த சமரசிங்க தொழிற்சங்க சந்திப்பின் போது எம்முடன் கலந்து கொண்டார். பெருந்தோட்ட மக்களின் அடிப்படை சம்பளத்தில் முடிந்தால் ₹10 இன்னும் அதிகரிக்க முடியுமா என்று ஜனாதிபதியிடம் தெளிவாக குறிப்பிட்டேன். ஜனாதிபதி தனது உரையில் பெருந்தோட்ட மக்களுக்கு ₹1750 வழங்கப்படும், ₹200 அரசாங்கத்தினால் வழங்கப்படும், அதற்கு ₹5000 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது, 25 நாட்களுக்கும் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். எந்த தோட்டத்தில் 20 நாட்களுக்கு மேலதிகமாக வேலை வழங்குகிறார்கள், வருகைக்கான கொடுப்பனவாகவே ₹200 வழங்கப்படும் என்று ஜனாதிபதி குறிப்பிடுகிறார். இது அடிப்படை சம்பள உயர்வு அல்ல, வருகை கொடுப்பனவு. இது முழுமையாக கிடைக்குமா கிடைக்காதா என்பது தெரியாது. தோட்ட கம்பெனி அதனை தீர்மானிக்க வேண்டும். தொழில் வழங்கல் நாட்கள் மாற்றமடையலாம். பெருந்தோட்ட கம்பெனிகள் ₹200 வழங்குவதாக குறிப்பிட்டுள்ளது. ஆனால் பெருந்தோட்ட கம்பெனிகளின் பேச்சாளர் ரோஷான் ராஜதுரை ₹1 கூட அதிகரிக்கப் போவதில்லை என்று குறிப்பிடுகிறார். அடிப்படை சம்பளத்தை அதிகரிப்பதாயின் அதற்கு நான் முழுமையாக ஒத்துழைப்பு வழங்குவேன். வீரவசனம் பேசலாம், ஆனால் நடைமுறையில் அவற்றை செயற்படுத்த முடியாது. பெருந்தோட்ட மக்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்படுமா அல்லது அதிகரிக்கப்படாதா, இதுவே என் கேள்வி. முடிந்தால் பதிலளியுங்கள் என்பதாக கூறியிருந்தார்.